ஆட்டோ ஓட்டுநர் ஒரு சிறுகதை. வெறுமையின் சவாரி. தலைப்பு: ஓடாத சக்கரம். பரசுராமன், 40 வயது, மதிக்கத்தக்க ஆட்டோ ஓட்டுநர். காலையில் எழும்போதே அவனது மனதில் ஒரு சிறு இறுக்கம் இருக்கும். அன்றைய நாள் எப்படி போகும்? சவாரிகள் கிடைக்குமா? இந்த எண்ணம்தான் அவனுடைய காலை தேநீரை விட அதிக கசப்பை தரும். அன்று திங்கட்கிழமை. எப்போதும் போல் காலை 6 மணிக்கே ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து, பரபரப்பான ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் கொண்டு வந்து நிறுத்தினான். ஸ்டாண்டில் அவனைப் போல் இன்னும் 4 ஆட்டோக்கள் காத்திருந்தன. எல்லோருடைய கண்களிலும் ஒரே எதிர்பார்ப்பு, ஒரே ஏக்கம். முதல் 2 மணி நேரம் ஒருவரும் வரவில்லை. அவ்வப்போது ரயில் நிலையத்தில் இருந்து வரும் பயணிகள், கால் டாக்ஸியோ அல்லது ஆப் மூலம் முன்பதிவு செய்யப்பட்ட ஆட்டோக்களையோ பார்த்தபடி கடந்து சென்றனர். மாறன் ஆட்டோவின் சீட்டில் சாய்ந்து, செய்தித்தாளையும் கையில் எடுத்தான். செய்திகளைப் படிக்கும் மனநிலை இல்லை. வெறும் எழுத்துக்களாகவே தெரிந்தன. பரசுராமன், இன்னைக்கும் அதே கதைதானா? பக்கத்து ஆட்டோக்காரன் ஆறுமுகம் கேட்டான். அவனது குரலில் வேதனையும் சலிப்பும் கலந்திருந்தது. ஆமாம் ஆறுமுகம். புதுசா வர்ற ஓலா, ஊபர் எல்லாம் நம்ம வயித்துல அடிக்குது. ஒரு சவாரி கூட கிடைக்கலை. வீட்டுல அரிசி டப்பாவ பார்த்தா மனசு வலிக்குது. பரசுராமன் பெருமூச்சுடன் சொன்னான். காலை 11 மணி. கடுமையான வெயில் தலைக்கு மேல் ஏற ஆரம்பித்தது. பரசுராமனின் நெற்றி வியர்வையில் மின்னியது. இன்னும் ஒரு சவாரி கூட இல்லை. பசி வயிற்றைக் கிள்ளியது. கையில் இருந்த 2 பிஸ்கட் பாக்கெட்டுகளை பிரித்து, ஒரு டீ கடையில் இருந்து சூடான தேநீருடன் முடித்துக் கொண்டான். அந்தச் சிறிய செலவைக் கூட சவாரி இல்லாத நாளில் மனமில்லாமல் தான் செய்தான். மதியம் 2 மணி. அவன் ஸ்டாண்டை விட்டு கிளம்பி, நகரத்தின் முக்கியச் சாலைகளில் வண்டியை ஓட்டிப் பார்க்க முடிவு செய்தான். ஒருவேளை ஓடும்போதாவது யாராவது கை காட்ட மாட்டார்களா? மெதுவாக ஆட்டோவை ஓட்டிச் சென்றான். சிக்னலில் ஆட்டோ நிற்கும்போதெல்லாம் டம டமவென நெஞ்சுக்குள் சத்தம் கேட்டது. ஒரு பெண்மணி கை குழந்தையுடன் நின்றிருந்தார். அடடே, இவருக்காவது சவாரி கிடைக்குமா என நம்பிக்கையோடு பார்த்தான். ஆனால் அந்த பெண்மணியும் போனில் யாரிடமோ பேசிக்கொண்டு சிறிது நேரத்தில் ஆட்டோவை அழைக்காமல் நடந்து சென்றார். மாலை 4 மணி. இதுவரை ஒரே ஒரு ஷேர் ஆட்டோ சவாரி, 5 ரூபாய் வருமானம். அதை வைத்து பெட்ரோல் போடவும் முடியாது, மளிகைப் பொருட்கள் வாங்கவும் முடியாது. பரசுராமனின் கண்கள் கலங்கின. தன் மனைவி ரேகாவின் முகம் நினைவுக்கு வந்தது. இன்னைக்காவது கொஞ்சம் அதிகமா கொண்டு வாங்க மாமா. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், பால் பாக்கெட் வேற காலியாச்சு என்று அவள் காலையில் சொன்னது காதில் ஒலித்தது. பரசுராமன் தன் ஆட்டோவை ஒரு கோவில் வாசலில் நிறுத்தினான். ஆட்டோ சத்தம் அடங்கியதும் அந்த அமைதியில் தன் சோகமே அதிக சத்தத்துடன் இருப்பது போல உணர்ந்தான். ஆட்டோவின் சக்கரங்களைப் பார்த்தான். அவை ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கவில்லை, ஓடாமல் நின்றிருந்தன. மாலை 6 மணி. மழை தூற ஆரம்பித்தது. மழைக்காலத்தில் கூட சவாரி இல்லை என்றால் பிறகு எப்போது கிடைக்கும்? இந்த ஆட்டோ ஓட்டுவது மட்டுமே அவனுக்கு தெரிந்த தொழில். இதை விட்டால் வேறு என்ன செய்வது? வெறுங்கையுடன் வீட்டுக்கு எப்படி போவது என்று யோசித்தபடியே ஆட்டோவை வீட்டு நோக்கித் திருப்பினான். அன்றைய நாள் அவனுக்கு வெறுமையான ஒரு சவாரி இல்லாமல் வெறுமையே சவாரியாக வந்து அமர்ந்தது. பரசுராமனின் நிலைமை கவலை அளிக்கிறது. அவரது தினசரி வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றமாவது ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவருக்காக ஒரு யோசனையை வழங்க விரும்புகிறீர்களா?